Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரியா? நேற்று ஒரு 4 விதமான வீடியோஸ் போட்டோம். இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், காகிதாபுரம், கரூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட், ஸோ மறக்காமல் அதை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில், சரியா, திண்டுக்கல் மாவட்டத்தில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட், சரியா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வேக்கன்சி போட்டிருக்காங்க. வேத சந்தூர், சரியா, இந்த இடத்துல வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் போஸ்ட் போட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் வேதசந்தூரில் இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு வீடியோ பார்க்காதவங்க இல்லை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்து அவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, அதாவது வேதசந்தூரில் வில்லேஜ் அசிஸ்டண்ட், சரியா, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, சரியா, என்னைக்கு போட்டிருக்காங்கன்னா நேத்தம் போட்டிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டத்தில் காலியாக உள்ள 5 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம். சரியா? அது எந்தெந்த இடம் பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டத்தில் கொல்லம்பட்டி, குட்டம், வேல்வார்கோட்டை, தென்னம்பட்டி, ராமநாதபுரம். ஸோ இந்த 5 வருவாய் கிராமங்களில் காலியாக உள்ள கிராம உதவியாளர். சரியா? ஸோ இந்த 5 வருவாய் கிராமத்தில் இருக்கிற இந்த கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு அப்ளை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இவங்க அங்கே இருக்கிறவங்க வேதசந்தூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்னென்ன கம்யூனிட்டிக்களை என்னென்ன இடஒதுக்கீட்டுக்களை வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா, கொல்லம்பட்டி கிராமத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த பிசி முஸ்லீம் அல்லாதவர் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். எல்லா கொல்லம்பட்டியில். குட்டம் கிராமத்தில் பொது பிரிவினை சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினர் C&D பிரிவு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். வேல்வார்கோட்டை கிராமத்தில் SC பிரிவில் ஆண் பெண் இருவரும் விண்ணப்பிக்கலாம். இப்பிரிவில் அருந்ததியினராக இருந்துச்சுன்னா முன்னுரிமை வழங்கலாம். மெக்கமத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் பிரிவில் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். சரியா? ராமநாதபுரம் கிராமத்தில் பிற்படுத்த வகுப்பினை சேர்ந்த பிசி முஸ்லீம் அல்லாதவர் ஆண் பெண், சரியா, இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ கொல்லம்பட்டியில் பிசி கேட்டகரி இருக்கிறவங்க, உமனாக இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். குட்டம் கிராமத்தில் ஜென்ரல் பிரிவாக இருந்தாலும் அவங்க இராணுவத்தினராக இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். வேல்வார்கோட்டையில் SC பிரிவில் ஆண் பெண் இருவரும் அப்ளை பண்ணலாம். அதான் SC ஏயாக இருந்தால் ப்ரிஃபரன்ஸு ஃபஸ்ட்டு. தென்னம்பட்டியில் MBC அவங்க ஆண் பெண் அவங்க அப்ளை பண்ணலாம். ராமநாதபுரத்தில் BC ஆண் பெண் இருவரும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு 5 விதமான போஸ்ட்டுக்கு 5 விதமான போஸ்ட்டோட இடஒதுக்கீடும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரியா? இந்த இடஒதுக்கீடு இருக்கவங்க அவங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது 1/7/2020 அன்று குறைந்தபட்சம் 21 வயசு, 30 வயசு. சரியா? அதிகபட்சம் பொது பிரிவினருக்கு 30, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர் மரபினருக்கு 32, தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு 35. சரியா? அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இப்போ வரைக்கும் 15 இருக்கும். இப்போ நாள் வரைக்கும் ரினிவல் பண்ணி இருக்கணும். சரியா? அந்த விண்ணப்பதாரர்கள் வேடசந்தூர் வட்டத்தில் தான் இருக்கணும். சரியா? ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 30, MBC BC எல்லாத்துக்கும் 32, SC STக்கு 35 வயசு. அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரினிவல் பண்ணி இருக்கணும். வேடசந்தூர் வட்டத்தை தான் சேர்ந்துருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, மேற்குறிப்பிட்ட தகுதியுடைய நபர்கள், நல்லா கேட்டுக்கிடுங்க, இதுதான் முக்கியம். அதாவது இதுக்கு கரெக்டான பொருத்தமான ஆள் இருக்கவங்க தன்னுடைய கல்வி தகுதி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி
வேடசந்தூர் வட்டாட்சி அலுவலகத்திற்கு 15/12/2020க்குள் விண்ணப்பிக்கணும். சரியா? நேரில் போய் கொடுத்தாலும் ஓகே தான், நீங்கள் போஸ்ட் மூலியமாக அனுப்பினாலும் ஓகே தான். சரியா? நல்லா கேட்டுக்கிடுங்க. மேல் குறிப்பிட்ட தகுதியுடைய நபர்கள், இதுக்கு அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது, அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு ஒரு ஆஃபீஸுக்கு நேர்லையோ அல்லது போஸ்ட்லேயோ நீங்கள் அனுப்பிச்சிருங்க. ஸோ வேடசந்தூர் இருக்கிறதுனால பக்கத்தில் தான் இருப்பீங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் அந்தந்த என்ன சொல்லலாம் வருவாய் அதில் சொன்னால் வருவாய் கிராமம் அந்த அந்த அவங்களோட கிராமத்தில் இருக்கிறவங்க ஆஃபீஸில் போய் வருவாய் ஆஃபீஸில் போயிட்டு, இல்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேடசந்தூர் வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் ஆஃபீஸில் தான் அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் தான் இருப்பீங்க. வேடசந்தூர்னால் பக்கத்தில் தான், சின்ன கிராமமாக தான் இருக்கும், அது பக்கத்தில் தான் இருப்பீங்க. ஸோ போக முடியாத சுச்சுவேஷன் எதாவது இருந்தீங்கன்னா அவங்க போஸ்டரில் எப்படியாவது அனுப்பிச்சிடுங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வேடசந்தூரில் இருக்கவங்களுக்கு ஒரு 5 போஸ்ட்டு கிராம உதவியாளர் போஸ்ட்டு ரெடியாக இருக்குது. சரியா? ஸோ நேற்று போஸ்ட் போட்டிருக்கான். 15ஆந்தேதி வரைக்கும், 15ஆந்தேதி தான் லாஸ்ட் டேட்டு, 15ஆந்தேதி வரைக்கும் டைம் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த 5 பேருக்கும் போஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க நல்லா கேட்டுக்கிடுங்க. எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு லெட்ரு வழியாக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, உங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லெட்ரு வரும். யாரும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக லெட்ரு வரும். சரியா? லெட்ரு வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு லெட்ரு வரும். அதுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லெட்ரு எல்லாமே உங்கள் கம்யூனிகேஷன் இருக்குது. சரியா? எல்லா கம்யூனிகேஷனும் உங்கள் லெட்ரு மூலிமா கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் அதையெல்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும். 5 பேருக்குமே கண்டிப்பாக போஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? மறக்காமல் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் செல்ஃப் அட்டஸ்டட் வச்சுருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்ட் கரெக்டாக வச்சு கவரில் போட்டு 1க்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணி கவரில் போட்டு கரெக்டாக ஃபில்லப் பண்ணி நீட்டாக அந்த அட்ரஸ்க்கு கொண்டு போய் நேரில் போய் மேக்ஸிமம் கொடுக்க பாருங்கள். சரியா? சரி, போஸ்டரில் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, டேட் டைம் தள்ளி போயிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் நேரில் போய் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுக்காக 15, 13, 12 அதில் எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு 2-3 நாள், ஒரு 10ஆந்தேதிக்குள்ளேயே நீங்கள் மேக்ஸிமம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அங்கே போயிடும். சரியா? ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட்.